இது நாங்கள் செஞ்ச சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று சரியா. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொம்ப்ரஸர். கொம்ப்ரஸரில் இருக்கு, ஓவர்லோட் இருக்கு, ரிலே இருக்கு. அடுத்தது அடுத்த கொம்ப்ரஸர் இது 1 போர். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்சர் இருக்கு, எக்ஸ்பென்ஷன் வேல்யூ இருக்குந்தா. இதுதான் கார்பரேட். இது பார்த்தீங்க இந்த ஃபேன் எடுத்து போட்டிருக்கீங்களா, இது இதுக்குள்ள இருக்கிற கூல் எல்லா இடத்தையும் போகாது தானே சரியா. அதுக்காக இந்த ஃபேனை போட்டிருக்கோம் நாங்கள். இதுதான் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று மாடல். இப்படித்தான் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கும். மற்ற நாங்கள் இதுக்கு இன்னும் கூட்ட வேண்டிய சாமான் இல்லைண்டா ஒரு ஹீட்டர், வைமெட்டல், டைம், இது மூன்று நாங்கள் கூட்டல. இதுவும் ஃப்ரிட்ஜுக்கு வர வேண்டியதான். வயரிங் டயக்ராம் பற்றி சொல்லுங்கள். வயரிங் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைன் இதுதான் தெர்மோஸ்டாட் சரியா. லைனை நம்ம ஃபஸ்ட்டாக ப்ளக்கில் இருந்து லைன் கரண்டை கொடுப்போம் நம்ம இதுக்கு தான் சரியா. இதில் இருந்து தான் அடுத்ததை லூப் பண்ணி நம்ம என்ன செய்வோம்டா ரிலே இருக்கு தானே சரி, ஓவர்லோட் இருக்கு தானே, ஓவர்லோடு கொடுப்போம் சரியா. ஓவர்லோடு கொடுத்து அந்த கொடுத்துருக்கோம். அடுத்தது இருக்கு ரிலே. ரிலேக்கு என்ன கொடுப்போம்டா நியூட்ரல் கரண்டை கொடுப்போம் சரியா. இப்போ இது போட்டிருக்கிற அளவுக்கு இதுதான் வயரிங் டயக்ராம். அடுத்தது ஃபேனுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த தெர்மோஸ்டாட் என்னதுக்கு வைக்கிறேன்? தெர்மோஸ்டாட் என்னதுக்கு வைக்கிறேன்டா இப்போ ஒரு இந்த இது இருக்கு தானே, அதாவது இருக்கிற இந்த இது இடம் அது ஃபுல்லாக இப்போ கூலாகி கூலிங் ஆகினது தானே. கூலிங் ஆகினதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம் இது கொம்ப்ரஸரை நிப்பாட்டு. ஃபேனல் லைன் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் இந்த ஓவர்லோட் இருக்கு தானே, ஓவர்லோடில் ஓவர்லோடுக்கு போகிற முன்னுக்கு இருந்து கொடுத்துருக்கோம். ஓவர்லோடு கொடுக்குறத அந்த வயரில் முன்னுக்கு கொம்ப்ரஸர் தொடர்ச்சியாக 8 மணி தலைமையில் செய்யும். டைமர் என்ன செய்யுமாண்டா அதை 8 மணி தளத்துக்கு பிறகு ஒரு 15 தொடக்கம் 20 நிமிஷம் வைப்பாங்க. ஓவர்லோட்டில் கொடுக்கலையே நாங்கள் லூப் பண்ணி கொடுத்த என்னென்னா இப்போ கொம்ப்ரஸர் வேலை செய்யாட்டியும் ஃபேன் வேலை செய்ய வேண்டாம், கூல் எல்லா இடத்தையும் போகணும் தானே. இப்போ ஓவர்லோட்டுக்கு என்ன செய்ய வேண்டாம் தெர்மோஸ்டாட் சாரி இந்த ஃபேன் கொடுத்துருக்கிற காரணம் என்னென்னா இது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு தான். இப்போ நானும் கூட எல்லாத்தையும் கேட்குறேன், கண்டென்சரில் என்ன வேலைன்னு சொல்லுங்கள். கண்டென்சரில் எங்கால இப்போ 2 இருக்கும். கண்டென்சர் 2 பக்கம் மேல் பக்கம் ஹீட்டாக இருக்கும், கீழே கூலாக இருக்கும். என்ன காரணம்? கண்டென்சரில் நீங்கள் தொட்டு பார்த்துருப்பீங்க வேலை செய்யக்குள்ள மேலே ஹீட்டாக இருக்கும் சரியா. அதே மாதிரி தான் கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும். என்ன காரணம்? அப்போ மேலே என்ன ஆகலை அதுலேருந்து தான் லூப் பண்ணி தான் இது இல்லை கொம்ப்ரஸரில் டிஸ்சார்ஜ் லைன்லேருந்து வர்றது ஹீட்டாக தான் வரும். அது எவாப்ரேட்டரில் வந்து கூலாகி போகிற கீழே. அது எப்படி கூலாகுது? சாதாரண இந்த சூழலில் இருக்க காற்று இது கண்டென்சரில் பட்டு அதில் ஹீட் எடுத்தோடனே அது கூடாது. வெப்பம் கூடிய இடத்துல குறைஞ்ச இடத்துல பாய். இந்த இது ஆப்ரேட்டர் நம்ம போட்டிருக்கோம் தானே அரிக்கிறதுக்கு. இதுக்கு ஏன் நம்ம கொப்பை பைப் பாவிக்கிறோம்?
சரியா என்னடா இப்போ நம்ம இந்த ஆப்ரேட் இந்த கொப்பை பைப்பை நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி எடுத்துக்கொள்ளலாம் சரியா இந்த வளைச்சி தான் இருக்கணும். அடுத்தது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை இதாகிறதுக்கு கொப்பை பைப் நல்லா அடுத்து ஏன் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்றில் ஹீட்டர் இருக்க வேண்டிய ஏன் இருக்கு அது ஐஸ் படிஞ்சா உரைய வைக்கிறேன். ஐஸ் படிஞ்சதை வந்து ஐஸை வந்து கரைய வச்சு திருப்பி மீண்டும் வேலை செய்ய வைக்கிறது. ஏன் ஐஸ் படிஞ்சா ஐஸுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜை செய்கிறோம். ஏன் ஐஸ் படிஞ்சா கரைக்கிறீங்க அந்த கீழுக்கு இப்படி இது சுடுதண்ணி கீழுக்கு வந்து விடும் சரியா. இது கூல் தண்ணி அதை இது வெப்பத்தை பயன்படுத்தி அதை ஹீட் இது ஆவியாக வைக்கிறேன். அதுக்கு இல்லை நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜ் ஒன்று என்னதுக்காண்டா கூல் எடுக்கிறதுக்கு தானே நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போ ஐஸ் படிஞ்சா அது நல்லது தானே, ஏன் நீங்கள் ஹீட்டரை வச்சு கரைக்குங்க? ஐஸ் படிஞ்சா அந்த ஃபேன் வந்து வேலை செஞ்சு எல்லா இடத்தையும் இது கூலாக கொடுக்கும். அந்த ஃபேனையும் மறைச்சி தெரிஞ்சால் வந்து ஃபுல்லாக ஐஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஐஸ் படிக்கிறது காரணம் கம்ப்ரஸர் தொடர்ந்து வேலையிற வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. கம்ப்ரஸர் லோட் ஆகி கம்ப்ரஸர் டேமேஜ் ஆகும் பழுதடின்றது காரணம் ஐஸ் படிஞ்சா டைமர் மூலமாக ஹீட்டர் ஒர்க் ஆகி ஐஸை கரைச்சி அப்போ அந்த டைமில் ரொம்ப சோகம்.